கூட போக முடியலன்னு அழுதுட்டு 20 போறேன்னு சொல்லுவேன். அண்ணே நானும் வர்றேன்னு என்னோடான்னு சொன்னேனே. சாகும்போது கூட எங்க அண்ணன் இறந்த விஜயகாந்த் வேட்டு செத்து அன்னைக்கு தான் இதுவுமே இறந்துச்சு. எங்க அண்ணன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்காரு பாரு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே எட்டிமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆண்டி. இவருக்கு வயது 45. இவர் தீவிர விஜயகாந்த் ரசிகர் ஆவார். இந்நிலையில் அண்மையில் விஜயகாந்த் உயிரிழந்ததை அடுத்து சோகமாக இருந்து வந்த அவர் இன்று காலை வேலைக்கு செல்லும் போது மயங்கி விழுந்து உள்ளார். பின் அக்கம் பக்கத்தினர் மீட்கப்பட்டு அவர் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது அவர் மாரடைப்பால் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டது. உயிரிழந்த அவர் வைத்திருந்த பையில் கடந்த சில நாட்களாக விஜயகாந்த் குறித்த நாளிதழ் செய்திகள் அனைத்தையும் சேகரித்து பத்திரமாக தனது பையில் வைத்திருந்தது தெரிய வந்தது. விஜயகாந்த் இறந்த அதிர்ச்சியிலேயே இருந்து வந்த அவர் உயிரிழந்தது கட்சியினரிடையும் அவரது குடும்பத்தினரிடையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாலை உடம்பு போக முடியலன்னு அழுதுட்டு 20 போறேன்னு சொல்லுவேன். அண்ணே நானும் வர்றேன்னு என்னோடான்னு சொன்னேனே. என்ன சொல்ல எனக்கு அது விஜயகாந்த் எங்க அண்ணன் இறந்த நாள் அன்னைக்கே இறந்துச்சு. இது எங்க அண்ணன் எவ்வளவு உண்மையா இருந்திருக்காரு பாரு. ஜாலியும் என்ன சொல்றது தெரியல, என்ன சொல்றது தெரியலையே. சாகும்போது கூட எங்க அண்ணன் இறந்த விஜயகாந்த் வேட்டு செத்து அன்னைக்கு தான் இதுவுமே இறந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் அழுது நானும் என் மயம் மாலை பட்டு கூட வாங்க அழுது சொல்ல முடியலையே, கண்ணனை சொல்ல முடியலையே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.